இது வரைக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சில பிரச்சனைகளை தான் உங்களுக்கு முன்னால நான் சொல்லியிருக்கேன். இது போல தினந்தோறும் உங்களை சுற்றி உங்க ஊருக்குள்ள நம்ம மாநிலத்துக்குள்ள பிற மாநிலங்கள்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இதெல்லாம் நடக்கிறதுனால என்ன அப்படின்னா ரொம்ப இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா அந்த ஊர்ல ஒரு தொழிலாளர் போராட்டம் நடந்துச்சு. 13,000 15,000 சம்பளம் வாங்குறேன், எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி போராட்டம் என்னவோ நியாயமா ஆரம்பிச்சது ஒரு லெவல்ல. அதுக்கடையில அரசாங்கம் பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணி எங்களுக்கு அதிகமா வேணும்னு அந்த நொய்டா தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அரசு கையெடுத்து அந்த விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அதை முடிவுக்கு கொண்டு வர்ற அதே நேரத்துல அது உள்ளூர் கலவரமா வெடிக்குது. அதாவது இளைஞர்கள் எல்லாம் வன்முறை போராட்டத்தில் ஈடுபட்டு பொது சொத்துக்கள் நாசமாக்கப்படுது. ஆனா அந்த பிரச்சனை ஜனங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு திருப்தி. தொழிலாளர்கள் அந்த கலவரத்தை தூண்டி விட்டதுல ஆள ஆதித் அருண் அப்படிங்கிற ஒருத்தன், ஆதித் ஆனந்த், அவன் தமிழ்நாட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிருக்காங்க. அதாவது எங்கேயோ கலவரம் பண்ண வேண்டியது, மூளை செலவு பண்ணி ஒரு சமூகத்தை தூண்டிவிட வேண்டியது, இளைஞர்கள் வட்டத்தை தூண்டிவிட வேண்டியது ஒடியாந்துறது. இதுக்கு கைக்கூலிய காசு வாங்குறாங்க. இப்போ இன்னைக்கு பஞ்சாப்ல ஒரு பல்பீர் சிங் அப்படின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவன் சாதாரணமா இருந்திருக்கான். அவன் தெருவில் அவன் வீட்டுக்கிட்ட அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த சிசிடிவி கேமராலாம் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுது, பாகிஸ்தான்ல இருந்து பிடிக்க பார்க்கலாமா. ஆக உள்ளூர் உளவாளியா இங்க அவன் செயல்பட்டு இருக்கான். அவன் வாங்கின காசு இது வரைக்கும் 40,000 ரூபாயாம். அதுக்காக நாட்டையே காட்டி கொடுக்க துணிஞ்சிருக்கிறான். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். இப்ப